வாழ்க வேகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இறையர்களுக்கும் குரு அருளுக்கும் வணக்கங்களும் நன்றியும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகில். மனவளக்கலையில் அருள்நிதி பயிற்சி முடிச்சிருக்கேன். நிறைய மண்டலங்களுக்கு செய்வேன். பேராசிரியர்கள் கொடுத்த சிந்தனை உரை, அருள் தந்தை அவர்களோட புக்கில் படித்த மனவளக்கலை புக்கில் படித்த கருத்துக்கள், அந்த அருள் தந்தை அவர்களின் சொற்பொழிவுகள், பேராசிரியர்கள் தவ மையங்களில் நடத்த மௌனம், இதெல்லாம் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. அதில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ஈர்த்தது. என்ன ஒன்று, மனவளக்கலையை பயின்றோமானால் அது நம்மளுடைய கருமையத்தில் பதியும். அது ஒரு சித்தர்கலை. மனவளக்கலைங்கிறது ஒரு சித்தர்கலை. அது நம்மளோட சந்ததியினருக்கு நம்மளோட கர்மயத்துக்கு மூலமாக, ஏன்னா கர்மயம் அழியாதது, ஆன்மா அழிவில்லாதது. அது பயணம், அதோட பயணம் இறைநிலை அடைகிற வரைக்கும் தொடருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கர்மயத்தின் தொடர் மூலமாக, வித்து தொடர் மூலமாக அது அடுத்த தலைமுறைக்கு, என்னுடைய சந்ததியினருக்கு போகும் அப்படிங்கிறத படித்தேன். ஸோ மனவளக்கலை பயின்றால் உங்களோட வம்சமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னை முதல்ல என்னை ஈர்த்த முதல் விஷயம். புண்ணியங்கள் கிடைக்கும், பாவப்பதிவுகள் அழிக்கிற வழியை இங்கே சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கருவிலே திருவுடைய குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மனவளக்கலை வெளியில் உள்ளார வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறான், பையன் இருக்கான். எனக்கு உடல்நிலை கொஞ்சம் முடியாத காரணத்தை, அந்த சூழ்நிலையில் தான் நான் மனவளக்கலையில சேர்ந்த பயிற்சிகளை நன்றாக செஞ்சு, உடற்பயிற்சிங்கிற பொக்குஷத்தை அமிர்தத்தை நல்லபடியாக செஞ்சு இன்னைக்கு உடல் அளவு நன்றாகவே முன்னேறியுள்ள சூழ்நிலையில் நான் அருணதி பயிற்சி, பிரம்மனான பயிற்சி, அருணதி பயிற்சிக்கு போனேன். அப்போ இந்த கருவிலே திருவுடைய குழந்தை பிறக்கும் அப்படின்னு அதோட பெருமைகள்லாம் பேராசிரியர்கள் பேசும்பொழுது, நான் மனவளக்கலை புக்கில் படிக்கும்பொழுது அது ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்படி அழகா ஈஸியா அந்த காலத்துல நிறைய சடங்குகள் செஞ்சு, நிறைய விரதம் இருந்து, நிறைய சாமி கும்பிட்டு அப்படிதான் மகான்கள் எல்லாம் பெற்றெடுத்திருக்காங்க அன்னைங்கெல்லாம். மனவளக்கலை ஈஸியா அற்புதமா ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லுங்க. உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, தவம் ஒழுங்கா செஞ்சீங்க அப்படின்னா, காயக்கல்பம் ஒழுங்கா செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க கருவிலே திருவுடையர் குழந்தைகளை பெற்றுக்கலாம். அது இந்த சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் உங்கள் குடும்பத்துக்குமே ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கும், நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனவளக்கலையில எனக்கு ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம். அது மனசுல ஓடிட்டே இருந்தது. நான் அருள்நிதி பயிற்சி போனப்ப அங்க நடந்த சொற்பொழிவுகள்லாம் கேட்டுட்டு, முனைவர் பேராசிரியர் மாலா ஜெயபிரகாஷ் சர்மா திருச்சி பெல் இடத்துல அறிவு திருக்கோயில் கட்டியிருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்கள்ட்ட நான் இந்த கருவிலே திருவுடையர் குழந்தை பத்தி பேசியிருக்கேன். அப்போ அவங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க என் வயிற்றுல வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. நீ கருவிலே திருவுடையர் குழந்தை நான் கேட்குற, உனக்கு அது பழிக்கும், உனக்கு நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன் சொல்லி அருள்காப்பு போட்டு என் வயிற்றுல ஆசீர்வாதம் பண்ணாங்க. இதை நானே எதிர்பார்க்கலைன்னா, என்னோட உடல் சூழ்நிலை காரணமாக ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற ஒரு நினைவிலே இருந்தேன். இப்போ அவங்க ஆசீர்வாதம் பண்ணது ஒரு பக்கம் சந்தோஷமாகும், இன்னொரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் பயம், இது நம்மளால முடியுமா? ஏன்னா ஒரு 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்மளால முடியுமா அப்படிங்கிறத விட்டாச்சு. சரி, அதை அப்படியே அவங்க என் வயிற்றுல வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அருள்நிதி பயிற்சி இது ஜனவரி 2018 நான் ஜனவரி 1ஆம் தேதி அருள்நிதி பயிற்சியில போய் அங்கே ஆழியார் போயிருக்கேன். அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, வந்தாச்சு. அதனால அவங்க வச்சு நான் என்ன இங்க எதை சொல்ல வரேன் அப்படின்னா, பேராசிரியர்கள் அவங்க என் வயிற்றுல வச்சு கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க பாருங்க, அதோட வைப்ரேஷன் எனக்கு அந்த அருள்நிதி முடிக்கிற வரைக்குமே இருந்துச்சு. அப்படி ஒரு வைப்ரேஷன், அப்படி ஒரு பாஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்களோட ஆற்றல் எனக்குள்ள பாய்ச்சி என்னோட வயிற்று கர்ப்பப்பை தூய்மை இடையே செஞ்சதா நான் அதை நினைக்கிறேன். அப்பவே குருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அந்த அருள்நிதி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன், பிரேக் விட்டுருந்தாங்க. அப்போ அங்க வேலை செய்யற ஒரு அன்பர் எங்கிட்ட நாகலிங்க பூவை கொண்டு கொடுத்தாங்க. நாகலிங்க பூவை கொண்டு கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிட்டு அது அழகா இருக்கு. எனக்கு சிவம்னா ரொம்ப பிடிக்கும்.
அதாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றி அவங்க ஜெயபிரகாஷ் அம்மா, மாலா ஜெயபிரகாஷ் அம்மா 3 நாளுமே இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி நான் அந்த கையில பூ வச்சுட்டு பேசிட்டு இருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நாகலிங்க பூ யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதம்மா, உனக்கு கிடைச்சிருக்கு. இறையர்களும் உருவர்களும் உன்னை நல்லா வாழ்த்துது, உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை, இறையர்களும் இருக்கு குரு அருளும் இருக்குங்கிறது எவ்வளோ சந்தோஷமான வார்த்தை, எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை காதல கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நான் நாகலிங்க பூ அவ்வளோ பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கருவுற்றேன் மார்ச் மாதம். அப்போது அந்த குழந்தைய வந்து கருவிலே திருவுடையர் குழந்தை அப்படின்னா நான் உடற்பயிற்சி முறையாக ரெகுலராக செய்வேன். அந்த மாத விளக்கு அந்த நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களுமே உடற்பயிற்சிங்கிறது அதை முடிச்சாதான் நான் சாப்பிடுவேன். அப்படிதான் நான் இருக்கேன். ஏன்னா அதனோட பலன்கள் வந்து என்னை அதிகமாக மேம்படுத்துச்சு. அந்த ஒரு விஷயத்தால உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னோட வாழ்க்கையில. அப்படிதான் வந்து அந்த கருவுற்றதும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் பயந்த விஷயம், உன்னால முடியுமா, உன்னோட கால்கள் எப்படி இருக்கு, நீ வந்து ஒரு 3 ஆப்ரேஷன் கடந்து வந்திருக்க, அதனால கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனா நான் கெட்டியா பிடிச்சது குருவை தாங்க. குரு கித்தியமா அந்த 10 மாசமும் என் குழந்தை வந்து வெளியில வர வரைக்கும் நான் அவரை ஒரு நிமிஷம் கூட மறக்கவே இல்லை. ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடிதான் ஒரு விபத்துல கால் உடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வழிக்கு வரல, திரும்ப ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருந்தது என்னோட உடல்நிலை. பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழ்த்து, எங்க வீட்டை சுற்றி நிறைய மன்றங்கள் இருக்கு. ஷர்மிளா மன்றம், அது குருசாமி தவ மையம், எம்கே ஃபிளாட்ஸ், மாலதி மாதவ மையம், எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புலே வந்து பேராசிரியர் அகிலா ஜெயக்குமார் அம்மா வந்து புதன்கிழமை நடத்துவாங்க. அந்த தவ மையங்கள் எங்க மௌனம் கடந்தாலும், ரமணி அம்மா தவ மையம், ரோஜா ஸ்ட்ரீட், அவங்க எங்க நடந்தாலும் போயிடுவேன். மௌனம்னா அங்க போய் உட்காந்துருப்பேன். ஏன்னா மௌனத்துல நம்மளோட பதிவுகள் வந்து எழுச்சி பெறுது, அதை புண்ணிய பதிவா மாத்திக்கலாம். நம்மளோட வாழ்த்துக்கள் அன்பர்கள், மனவளக்கலை அன்பர்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லியே ஆகணும். நான் எங்கெல்லாம் போறோம்னா அங்கெல்லாம் வந்து எல்லாருமே என்ன பாரபட்சம் இல்லாம என் குழந்தை வாழ்த்துனாங்க. வயிற்றுல குழந்தை இருக்காம ரொம்ப அற்புதம், சிறப்பு சிறப்பு அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்துங்கிறது என் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல மாத்தின ஒரு விஷயம். ஏன்னா பாத்தீங்கன்னா என் குழந்தை மனவளக்கலைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், திவ்யன் பேரு. ரொம்ப சுட்டி, ரொம்ப ஸ்மார்ட்டு, ஆனா ரொம்ப ரொம்ப சுட்டித்தனமா இருப்பான். அது வந்து துருதுருன்னு இருப்பான், அதிரடி ஆக்ஷன் தான் எல்லாத்துலயுமே. வெளியில போயிட்டு வந்தான் அப்படின்னா யார்கிட்டயாவது ஒரு வம்பிழுத்துட்டு வருவான். சைக்கிள் ஓட்டினா அப்படின்னா ஒரு 3 வயசு 4 வயசுலயே அவ்வளோ ஆக்ரோஷமா ஓட்டுவான் சைக்கிள். அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன். என்னோட உடல்நிலைக்கு அவனை வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மனவளக்கலை போனப்ப வந்து பேராசிரியர்கள்லாம் கேட்டப்போ அகிலா ஜெயக்குமார் வந்து வாழ்த்தை பத்தி நிறைய சொல்லுவாங்க. உங்க பையனை வாழ்த்துங்க. நான் வந்து என்னோட உடல்நிலை காரணமா என்னோட தன்னம்பிக்கை குறையும் பொழுதும் அவங்க அதான் சொல்லுவாங்க, உங்களை நீங்க வாழ்த்துங்க. முதல்ல மகரிஷி அவங்க வாழ்த்துதான் இப்ப வந்து திருமந்திரம்னு சொல்றாங்க. வாழ்த்துதான் மிகப்பெரிய மந்திரம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க வாழ்த்த உங்களோட எண்ணங்கள்ல மாற்றம் வரும். அது உங்கள் குழந்தைக்கு போய் சேரும். அவன் தூங்கும் போது வாழ்த்துங்க. பிரம்ம முட்டம் அதிகாலையில 4:30 மணிக்கு தவம் பண்ணிட்டு வாழ்த்துங்க. நான் வந்து மனவளக்கலையை சேர்ந்த புதியதுல வந்து தவம் ஃப்ரீக்வன்சிக்கு போறேன்னு எனக்கு தெரியாது. நான் வாழ்த்தை மட்டும் கெட்டியமா பிடிச்சிக்கிட்டேன். நல்லா வாழ்த்துவேன். திவ்யனை வந்து தூங்கும்போதும் சரி, அவ ரொம்ப சேட்டை பண்ணானா, அப்போ என் திவ்யனுக்கு வந்து சாப்பிட்ற விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். சாப்பிடவே மாட்டான், ஆனா எனர்ஜெட்டிக்கா இருப்பான். சாப்பாடு ஊட்டணும்னா அவ்வளோ வந்து நம்ம முயன்று ஊட்ட வேண்டியதா இருக்கும். அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாழ்க வளமுடன், இது வந்து என் குழந்தைக்கு வந்து நல்லபடியா உடல்ல சேரணும், அவனுக்கு சக்தியா மாறணும், வாழ்த்துங்க, வாழ்க வளமுடன். அப்படிதான் நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்றான். அவன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப துடுக்குத்தனமா இருப்பான். அப்போ வாழ்க வளமுடன் தேவியன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி நான் அவனை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வந்தேன். இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க, திவ்யனா அதே இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா மாறிட்டான், எவ்வளவு சுட்டியா இருப்பான், எவ்வளவு வந்து கொண்டு ஆக்ரோஷமா இருப்பான், இவ்வளவு அமைதியா இருக்கான் அப்படின்னு. இப்போ அவனுக்கு 8 வயசாகுது. நான் அவனுக்கு வந்து ஒரு 4 வயசு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் மனவளக்கலை சேர்ந்தேன். இப்போ வந்து எல்லாருமே பாராட்ட அளவுக்கூடியல தான் இருக்கான் அவன். பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து இந்த எம்கே ஃபிளாட்ஸ் தவ மையத்துலயும் யோகா கிளாஸ் நடக்கும்.
திங்கட்கிழமை சின்ன குழந்தைங்களுக்காக. அதே மாதிரி கவிதா அம்மா, துணை பேராசிரியர் கவிதா அம்மா இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அவங்களும் சனி ஞாயிறு வந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகா கிளாஸ் அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக சொல்லிட்டு வருவாங்க. கதை, விளையாட்டு, அதுக்கப்புறம் வேதாத்திரிய கற்றுக்க, அதுக்கப்புறம் தவம். அந்த சனி ஞாயிறு ஆனால் எது எங்கே இருக்கோ தெரியும். வெளியில் அவுட்டிங் நாங்கள் போயிருந்தா கூட யோகா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ரெடியாக அவன் வந்து அந்த யோகா மேட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு 5 to 6 அப்படின்னா அவன் 4:45 ரெடியாக இருப்பான். எங்கள் வீட்டு பக்கம் அப்படிங்கிறதால அவன் போயிடுவான் சீக்கிரம். போயிட்டு அந்த யோகா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதன் மூலமா இப்போ அவன் வந்து ரொம்ப ரொம்ப முன்னேறிருக்கு. அவனோட கவன குவிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு விஷயத்த கவனிக்கிற விதம் வந்து அவனுக்கு மிக மிக அதிகமாக இருக்கு. எல்லாமே வாழ்த்தால தான். அப்போ அவன் வந்து இப்போ அவனுக்கு வந்து எண்ணம் போடுதல்னா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம் அது வான்காந்தத்துல பதியும். அது வந்து நமக்கே செயலுக்கு வரும். தப்பா எதுவும் செய்யக்கூடாது, நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய இந்த யோகா கிளாஸ் போய் வாழ்த்தி அவனுக்குள்ள ஆழ்ந்து இருக்கு. அதே மாதிரி இந்த மகரிஷி அவர்களுடைய 2 ஒழுக்க பண்பாடு, இறைவனுக்கும் எல்லாம் அல்ல தெய்வம் அது சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற குரு வணக்கம், அதே மாதிரி மழை வாழ்த்து, அது மாதிரி உலக நல வாழ்த்து பாடல்லாம் அவனுக்கு இப்போ தெளிவா தெரியுது. நான் வந்து என்னோட சின்ன குழந்தைக்கு தாலாட்டு பாடுறது இந்த வேதத்திரிய பாடல்கள் தான் பாடுவேன். அப்போ அவனும் சேர்ந்து பாடுறான். அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ இரவுல தூங்கினா கூட நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போதே திவ்யன் வந்து என் வயிற்றுல வந்து கை வச்சு வாழ்க வளமுடன் அந்த குழந்தைய வாழ்த்துவான். நான் பேசுறதை விட என் திவ்யன் வந்து வாழ்க வளமுடன் வந்து அந்த வயிற்றுல கை வச்சு வாழ்த்தும் போது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை அது வந்து ரொம்ப வந்து அவன் கை எங்கெல்லாம் வைக்கிறான்னு அங்கெல்லாம் போய் முட்டும். அது வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால வந்து டெய்லி படுக்கும்போது அப்பா நான் வாழ்த்துறேம்மா, ப்ளீஸ்மா நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க வளமுடன் பாப்பா, வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்றைய அளவுமே இவன் டெய்லி வந்து நைட்டு மகரிஷி தாத்தா கதை சொல்லுமான்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் வாழ்க்கையில நடந்து ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் அதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் தனியா நீதி கதைகள் வந்து சொல்லுவேன். கதை கேட்டுட்டு தான் தூங்குறான். அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது அவன் எல்லாருக்குமே அருட்காப்பு, வீட்டுக்கு, அம்மாக்கு, அப்பாக்கு, தம்பிக்கு, ஆட்சிக்குன்னு தனித்தனியா அருட்காப்பு சொல்லிட்டு தான் அவன் தூங்குறான். இந்த அளவுக்கு பெரிய மாற்றம் வந்து என் பெரிய பையன் வாழ்க்கையில வாழ்த்துனால மட்டும்தான் வந்துச்சு. அடுத்தது கருவிலே திருவுடைய குழந்தைகள். அதுதான் வந்து நான் அந்த அருணதேவி பயிற்சி முடிச்சுட்டு வந்து கன்சீவ் ஆனேன். அப்போ வந்து எல்லா மண்டங்களுக்கும் மௌனம் எங்கெல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் போவேன். அதே மாதிரி மகரிஷி அவர்களோட நேரடியா பேசி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த பேராசிரியர் அருள்நிதி, முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி மாரியம்மாள் அவங்க வந்து மௌன பாட்டறை நடத்தினாங்க பொள்ளாச்சியில. என்னுடைய நாத்தனாரும் போயிருந்தாங்க. ஸோ அவங்க கூட நான் 5 மாத கர்ப்பிணி அப்போ எனக்கு வந்து அவங்களோட உயிர் கலப்பு, அவங்களோட ஆசி வேணுங்கிறதுக்காக நானும் என் தங்கை அருள்நிதி, பூர்ணிமா அம்மா, சாந்தி அம்மா எல்லாருமே வந்து பொள்ளாச்சிக்கு போகணும். அப்போ அந்த மௌன பட்டறையில அப்படி ஒரு அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அவங்க எடுத்த மௌனம் அந்த 2 நாள் இருந்தோம் பொள்ளாச்சியில. அவ்வளோ சிறப்பு. என் குழந்தை ஒவ்வொரு தவம் முடியும் போது அமைதியா இருப்பான். அது முடிஞ்சு நம்ம அந்த வாழ்த்தெல்லாம் சொல்லும்போது அப்படி ஒரு ஊந்துதல் வயிற்றுல எட்டி உதைக்கும். அவ்வளோ ஆசையா இருக்கும் அதை பார்க்கறதுக்கே. வாழ்க வளமுடன் அந்த உயிர் கலப்பு மகரிஷி அருள்தந்தை வேதத்தின் மகரிஷி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த பேராசிரியர்களோட ஆசை வேணுங்கிறதுக்காகவே நான் எல்லாருடைய பேச்சையும் மீறி நான் பொள்ளாச்சி போனேன் 5 மாத கர்ப்பிணியா. அப்போ எனக்கு உதவியா இருந்த சாந்தி துணை பேராசிரியர் சாந்தி அம்மா, என் தங்கை துணை பேராசிரியர் மின்னல், அதே மாதிரி பூர்ணிமா அம்மா துணை பேராசிரியர் பூர்ணிமா அம்மா அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி 5 மாத குழந்தை போயிட்டு வந்தாச்சு. அது மாதிரி நிறைய சுத்தி இருக்கிறாங்க. 9 மாதம் வரைக்குமே 9 மாதம் அதாவது டெலிவரி ஆகிறதுக்கு முதல் 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் எல்லா மதத்துக்கும் போனேன். போற மன்னர்கள் எல்லாமே பாக்குறவங்க அத்தனை பேரும் என் வயிற்றுல கை வச்சு வாழ்த்தாங்க. அந்த பொள்ளாச்சி பட்டறையிலும் முதுநிலை பேராசிரியர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் நான் வாழ்த்துதாம உன் பிள்ளைய பாதுகாக்கும், எப்பேற்பட்ட கொடுப்பன கருவிலே திருவுடைய குழந்தைய வந்து நீங்க வளர்க்குறீங்க, அதுவும் மகரிஷியோட ஆசி பரிபூர்ணமா இருக்கிற குழந்தைகளை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க, குழந்தைய வயிற்றுல வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என் வயிற்றுல கையை வச்சு
வந்து வாழ்த்து வணங்கினாங்க, அருட்காப்பு போட்டாங்க. நீயும் உன் குழந்தையும் வந்து நிம்மதியா நல்லபடியா வந்து உன் குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும், நீயும் ஆரோக்கியமா இருக்கணும், உன் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இருந்த 3 நாளுமே அந்த பேராசிரியர் பேரு எனக்கு மறந்துருச்சு. பட் அவங்கள நன்றியுணர்வோடு இந்த நேரத்துல நான் நினைக்கிறேன். 3 நாளுமே அவங்க வந்து என் வயிற்றுல கை வச்சுட்டு வாழ்த்திட்டே இருந்தாங்க. கிளம்பும் போது கூட ரொம்ப வாழ்த்தினாங்க. அங்க கலந்துக்கிட்ட அத்தனை பேருமே பிரெக்னென்ட் அப்படின்னு நான் மாரியம்மாள் பேராசிரியர் அவங்கள்ட்ட போய் கேட்டேன். பிரணவ தவம் செய்யும்போது இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கர்ப்பிணி நான் செய்யலாமான்னு கேட்டப்போ, இல்லை நீங்க செய்ய வேணாம், பட் இந்த இடத்துல இருங்க, அந்த வான்காந்தம் வந்து உங்களுக்கு மற்றவங்க செய்யறப்போ வந்து உங்களுக்கு குவியும், அது உங்க குழந்தைக்கு நல்லது அப்படின்னாங்க. அந்த நேரத்துல நான் கை குவிச்சு உட்கார்ந்துருந்த போது பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ஆற்றல், அந்த பிரணவதவம் முடிச்சு அப்படி ஒரு ஆற்றல், என் கையே வந்து வெயிட்டா மாறிடுச்சு. அவ்வளோ வெயிட்டா இருந்தது. நான் உணர்ந்து அதை அப்படியே அள்ளி வச்சு குழைச்சு வயிற்றுல என் குழந்தைக்கு போகணும், அதோட கருமயத்துல பறியணும், என் சந்ததியினரே நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்படியே அதை வந்து கைகளால் கொடுத்து வயிற்றுல வச்சு என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்தேன். அதெல்லாம் வந்து இப்போ நினைக்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியான தரமா இருக்கு. குழந்தை நல்லபடியா பிறந்தது. குழந்தை எனக்கு ஒரு சிறு வலியை கூட கொடுக்கலங்க. அந்த டெலிவரி நேரத்துல நான் ஆசானா அவர்கள் அந்த 10 மாதம் முழுவதுமே ஆசானா அவர்கள் தான் என்னை வழி நடத்தினாங்க. நான் அவங்களதான் கெட்டியமா பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை நல்லபடியா வந்து ஆசானா அவர்கள் வழி நடத்தினாங்க. டெலிவரி அன்னைக்கு கூடவுமே நான் வந்து எனக்கு வந்து பனிப்படம் உடஞ்சிருச்சு. நான் போகும்போது நீங்க தான் இந்த உலகத்துல என் குழந்தை ஜனனம் ஆகும்போது நீங்க அங்க சுக்குமா எழுந்திரளி என் குழந்தைய வந்து நல்லபடியா இந்த உலகத்துக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அந்த எனக்கு வந்து மருந்து ஊசி போட்டு மயக்க நிலை வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் மகரிஷி நினைச்சிட்டே இருந்தேன். என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது நீங்க தான் உங்க கையால முதல்ல என் குழந்தைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துச்சு. அதை நான் உணர்ந்து என் குழந்தை நல்லபடியா போறேன்னா இப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா 1 வயசு வரைக்குமே என் குழந்தை தூளியில தூங்கும்போது சின்முத்திரையை வச்சுட்டு தான் தூங்குவான். நான் அதை வந்து பேராசிரியர் கூட நான் போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன் அகிலா ஜெயக்குமார் அம்மாட்ட. நான் வந்து பாருங்க என் குழந்தை அது மாதிரி ஆனந்த அனிதா மேம் அவன் சின்மத்திரை வச்சுட்டு தூங்குறான்னு. அப்போ அவன் வந்து எப்பொழுதுமே தூங்கினாலுமே இப்போ 1 வயசு ஆகுது, இப்போலாம் வைக்கிறது இல்லை, பட் 1 வயசு வரைக்கும் தூங்கும்போது சின்முத்திரை தூங்க ஆரம்பிச்சா அப்படின்னாவே அவன் கை ஆட்டோமேட்டிக்கா சின்முத்திரைக்கு போயிடும் 2 கையிலுமே. அதே மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா நான் என் குழந்தைக்கு தாலாட்டு வந்து இறைவணக்கம், குரு வணக்கம், வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி, உலக நல் வாழ்த்து அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தூங்கலான்னா வந்து குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அந்த பாட்டு பாடுவேன். அதையும் தாண்டினா தூங்கல அப்படின்னா அருட்காப்பு போடுவேன், 2 ஒழுக்க பண்பாடு சொல்லுவேன், வாழ்க வைகம் வாழ்க வைகம் வாழ்க வளமுடன் சொல்லுவேன். அதை தானே தூங்கலன்னா அபிராமி அந்தாதி அது சொல்லுவேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் இதுக்குள்ள தூங்கிடுவாங்க. அதனால வந்து எப்பொழுதுமே அவனுக்கு தாலாட்டு அப்படின்னாவே எனக்கு வேதத்திய பாடல்கள் தான் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவன் ரொம்ப கத்திட்டு இருந்தான், அடம் பிடிச்சிட்டு இருந்தான், தூங்கல அப்படின்னா வாழ்க வளமுடன் சொன்னா திடீர்னு உன்னிப்பா கவனிப்பான். உன்னிப்பா கவனிச்சு பால் கொடுக்கறதுக்கு 6 மாசம் கழிச்சு திட உணவு ஸ்டார்ட் பண்ணும்போதுல ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா வந்து வாழ்க வளமுடன் சொல்லிட்டு நான் அந்த உணவை கொடுக்கும்போது அப்ப நல்லா சாப்பிட்டான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி திவ்யனுக்கும் நான் அந்த இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2வது குழந்தை பேரு லக்ஷ்மி நாராயண். அவனுக்கு குழந்தை பேர் வைக்கும்போது 16 நாள்ல நான் வேதாத்திரி இருந்தா வைப்பேன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரத்தெல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்கேன். இல்ல எங்க அப்பா அம்மாவோட பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவனுடைய தந்தை விருப்பம், அதனால தந்தை விருப்பத்தை நம்ம மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா வேதாத்ரி அப்படின்னு தான் நான் அந்த ஐயர்கிட்ட சொன்னேன், நீங்க எனக்கு அந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் தந்தை விருப்பம் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருப்பான். இப்போ ஒவ்வொரு விஷயம், இப்போ 1 வயசு ஆகுது, ஒரு விஷயம் வந்து அவனை அவங்க அண்ணனோ யாரோ அடிச்சுட்டா கூட அழுவானே தவிர திரும்பி அடிக்கவே மாட்டான். அழுதுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவான், அப்பா அடிச்சு அண்ணா அடிச்சு அப்படின்னு சொல்லுவான். தித்தி திவ்யனா தித்தின்னு கூப்பிடுவான். தித்தி அடிச்சு அப்படின்னு தான் சொல்லுவான். வச்சு அவன் வந்து அவங்கள திரும்ப அடிக்கிறத நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். இப்போ நான் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன் கண்ண முடி அப்படின்னா வந்து உட்காந்துட்டு அப்படி முகத்தோடு முகம் ஊற்றி பார்த்துட்டு திரும்ப அப்படியே அமைதியா போயிடுவான். இப்பெல்லாம் வந்து கதவை சாத்திட்டே போறான். அம்மா இவ்வளோ வந்து தவம் பண்றாங்கிறது அவனுக்கு புரியுது அந்த மழலைக்கு. அப்போ எதையுமே கூர்ந்து பார்ப்பான், ரொம்ப அமைதியா இருப்பான்.
அதே மாதிரி அடம் பிடிக்கிற இதுவே கிடையாது. அவன்கிட்ட ஒரு விஷயம் வந்து கொடுத்துட்டு நம்ம அதை உடனே வாங்கினா கூட 2 நிமிஷம் அழுவான். அதுக்கப்புறம் இல்லப்பா இது வேணும் அப்படின்னு நம்ம அந்த ரீசனை சொன்னோம்னா அமைதியா போயிடுறான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதையாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க எல்லாமே பண்ணும். ஆனா இவன்கிட்ட நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், என்னோட அந்த இது எங்கப்பா போய் அதை எடுத்துட்டு வாயேன், ஃபோன் எங்க அதை எடுத்துட்டு வாயேன்னு சொல்லிட்டு நான் மறந்துடுவேன். வந்துட்டு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். பட் அவன் 10 நிமிஷத்துக்கு மேல ஆனா கூட அது வந்து மறக்காம அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுப்பான். பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு மறந்துடுவாங்க. சைக்காலஜி படி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் அது ஞாபகம் இருக்கும். அது கண்ணு முன்னாடி அது எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் மறைஞ்சிடும். இது சைக்காலஜிக்கல் ரீசன். பட் இவன்ட்ட ஆச்சரியப்படுற விஷயம் அதுதான். எந்த ஒரு விஷயமானாலும் அதை உன்னிப்பா கவனிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு. இப்போ வந்து லட்சுமி நாராயண் 1.5 வயசு குழந்தைதான், அவன் முன்னாடி நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிலாம் நாங்க பேசுறதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு அது புரியுது, நாங்க என்ன பேசுறோங்கிறது புரியுது. அது வந்து வேற ஏதாவது விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து அவன் ஞாபகம் வச்சு அந்த விஷயத்த செய்வான். இப்போ அவங்க அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அவனை போய் அவன் ரூம்ல இருந்தா கூட அவனை போய் அழைச்சிட்டு வந்து எங்க கிட்ட விடுவான். அந்த மாதிரி அந்த உன்னிப்பா ரொம்ப குறிப்பா பாக்குறது அது வந்து ரொம்ப அவன்கிட்ட எனக்கு ஆச்சரியப்படுத்த விஷயம். அமைதியா இருப்பான். அதே மாதிரி சாப்பாடுக்கு அழுதா கூட பசிச்சா அழுதா கூட நம்ம கொடுக்குற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுவான். அடம் பிடிச்சி இப்பயே வேணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர்லாம் நான் அவன்கிட்ட பார்த்ததே கிடையாது. அந்த விட்டு கொடுக்குற குணம் வந்து அவன்கிட்ட நிறைய பார்த்திருப்பேன். பொதுவா சின்ன குழந்தைங்க வந்து தன்னோட பொம்மை யாராவது வச்சிருந்தா பிடுங்கினாங்கன்னா அழுவும். ஆனா இவன் அழுவே மாட்டான். அவங்க அண்ணன் பிடுங்கினாலும் சரி, இப்போ ரிமோட் இருக்கு அதை எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னா நான் வாங்கினாலுமே சரி அவங்க அண்ணன் வாங்கினாலுமே சரி கொடுத்துடுவான். கொடுத்துட்டு பொறுமையா கேட்பான். அதை கொடுன்னு கையில கேட்பான்னு வச்சு அழுது அடம் பிடிக்கிற விஷயம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரிதான் அது. அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு பாக்கியம் எனக்கு, அவங்களோட ஆசீர்வாதம். இது வரைக்கும் என்னுடைய உரையை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, இறைவர்களுக்கும் நன்றி, குருவர்களுக்கும் நன்றி. வேதாத்திரியம் என் வாழ்க்கையே மிக மிக சிறப்பான ஒரு வழியில திருப்பி விட்டுருக்கு. நல்லதொரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கு, என் குழந்தைகளுக்கும் கொடுத்துருக்கு. என் குடும்பத்தின் சார்பாக அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்க வைகம், வாழ்க வைகம், வாழ்க வளமுடன். நன்றிமா.